விஜயதசமி நாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கு இன்று பள்ளிகளில் வித்யாரம்பம் நிகழ்வு நடைபெற்றது. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கவிக்குயில் சரோஜினி. விஜயதசமி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு கோயில்களிலும் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதைவிட விஜயதசமியின் முக்கிய அம்சமான வித்யாரம்பம் என்னும் நிகழ்வு இன்று நடைபெற்று வருகின்றது. இதில் குழந்தைகள் வாழ்வில் முதன் முறையாக கல்வி கற்க ஆரம்பிக்கும் நிகழ்வானது இன்று நடக்கின்றது. அரிசியோ நெல்லையோ தரையில் பரப்பி அதில் ஆவண்ணா என்று எழுதக்கூடிய நிகழ்வு தான் வித்யாரம்பம். இப்போ நாம இருக்க பிளே ஸ்கூல்ல கூட நிறைய குழந்தைகள் அந்த அரிசியில ஆவண்ணாவை எழுதி கல்வி கற்க ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைகளிடமே நம்ம பேசலாம். நீங்க என்ன பண்றீங்க இங்க? விஜயதசமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது? குழந்தைகள் எப்படி பாக்குறாங்க இந்த மாதிரி போடுறது? அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுல இப்போ படிக்கிறனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பாக்குறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அது மிஸ் வந்திருக்காங்க அப்படின்றதுலாம் அவங்க மைண்ட்ல நல்லா செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால இப்போ நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான். நல்லா விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டிலனா ஒருத்தவங்களோட விளையாண்டு இப்போ நிறைய பேர் இருக்கனால எல்லாத்தோடய விளையாடலாம் இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறாங்க. இது மாதிரி ஏராளமான குழந்தைகள் மிகவும் ஆர்வத்தோடு இங்கே அந்த ஆவண்ணாவை எழுதி தங்களுடைய கல்வி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இன்றி பாட்டு வகுப்பு, நடன வகுப்பு, இந்த மாதிரி இதர ஏராளமான வகுப்புகள்லையும் இன்று சேர்ந்தால் தொடர்ந்து அதில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோட பல்வேறு வகுப்புகளில் மாணவர்களும் குழந்தைகளும் இன்று சேர்ந்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் கவிக்குயில் சரோஜினி.